வணக்கம் நண்பர்களே. செந்தில் பாலாஜி தலைமறைவு, ஸ்டாலின் அதிர்ச்சி. தவேக ஆட்சியில் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் வழங்குவோம் என்று முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்கார். டாஸ்மார்க்கில் எக்கச்சக்க ஊழல்கள் நடந்திருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று விஜய் தேர்தலுக்கு முன்பு பாட்டெல்லாம் பாடினார். ஆனால் தவேக ஆட்சியிலும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஊழல் மாறவில்லை என புகார் இருக்கு. இது குறித்து திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தவேகாவை கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்நிலையில் டாஸ்மாக் துறையில் கடந்த ஆண்டில் 3600 கோடி ஊழல் நடைபெற்றிருக்கு. செந்தில் பாலாஜியின் விமர்சனம் குறித்தும் அமைச்சர் விக்னேஷ் சொல்லியிருக்கார். கோவையில் அமைச்சர் விக்னேஷ் அளித்த பேட்டியில், போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதே எங்களது லட்சியம். இந்த இலக்கை அடைய சுதந்திரமாக செயல்படுமாறு முதலமைச்சர் சொல்லியிருக்கார். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இருக்கோம். சில மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகியிருக்காங்க. போதைப் பொருள் சங்கிலியை உடைக்க வேண்டியது அவசியம். தமிழ்நாட்டிற்குள் எந்த வகையிலும் போதைப் பொருள் நுழைவதையும் அனுமதிக்க மாட்டோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போன்று பேசுபவர்கள் நாங்கள் கிடையாது. டாஸ்மாக் துறையில் தற்போது மிக பெரும் புரட்சியை ஏற்படுத்திட்டு வரோம். தனிநபர்கள் மற்றும் கட்சிக்காரர்களிடம் சென்று கொண்டிருந்த 1000 கோடி ஊழல் பணம் தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இதற்காக முறையான அரசாணை ஜூன் 5ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கு. டாஸ்மாக் மட்டுமல்லாது எந்த துறையிலும் இனி ஊழல் இருக்காது என்பது தவேகாவின் உறுதியான கொள்கை. டாஸ்மார்க்கில் மாதம் 100 கோடி வீதம், ஆண்டுக்கு 3600 கோடிக்கு மாபெரும் ஊழல் நடந்திருக்கு. இந்த தொகை தனிநபர்களின் கணக்கிற்கு சென்றிருக்கு. மதுபான விற்பனையில் மட்டுமின்றி கொள்முதலிலும் ஊழல் நடைபெற்றிருக்கிறதா தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கடந்த காலங்களில் டாஸ்மார்க்கில் நடைபெற்ற ஊழல்கள், தவறுகள் ஒவ்வொன்றாக வெளிக்கொண்டு வரப்படும். அதிகாரிகளிடம் பணம் வசூல் செய்யும் முறை நடைமுறையில் இருந்திருக்கு. ஊழல் செய்த நபர்கள் யாராக இருந்தாலும் அவர் மீது பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஊழியர்களை முறையாக வேலை செய்ய விடாத சூழல் இருந்தது. கடந்த ஆண்டுகளில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 600 ஊழியர்கள் மீண்டும் பணியில சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதுவரை 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் நிறுவனத்தை தனியார் மயமாக்கும் கொள்கை இந்த அரசுக்கு இல்லை. டாஸ்மாக் கடைகளில் ஜூன் மாதம் இறுதிக்குள்ள நிர்ணயிக்கப்பட்ட விலையின்படி மதுபானங்கள் விற்கப்படுவது முற்றிலுமாக தடுக்கப்படும். ஊழியர்கள் மதுபானங்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். மீறி வாங்கினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையும் பாயும் என்று கூறியிருக்கிறார். மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மார்க்கில் 10 ரூபாய் வாங்குவதை விஜய் பாடலாக பாடிய போதுதான் கரூரில் மிக பெரும் அசம்பாவிதத்தை நிகழ்த்தினார். தொடர்ந்து விஜய் முதலமைச்சர் ஆனவுடன் செந்தில் பாலாஜியை சிறையில் அடைக்க வேண்டும் என தற்போது முடிவெடுத்திருக்கிறார். செந்தில் பாலாஜி மீது விசாரிக்க வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. அதற்கு ஒப்புதல் அளித்த விஜய் தற்போது மீண்டும் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டும் என ஆளுநரிடம் நோட்டீஸ் அனுப்பியதாக சொல்லப்படுகிறது. அதற்கு ஆளுநரும் தற்போது ஒப்புதல் அளித்து விட்டாராம். இனி செந்தில் பாலாஜியை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஏற்கனவே வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் கோடி மோசடி செய்த வழக்கில் சிறைக்கு சென்றுள்ளார். அந்த மோசடியே இன்னும் நிலுவையில் உள்ளது. அந்த ஜாமீனும் ரத்து செய்யப்படலாம் என்கின்ற தகவலும் வெளியாகியிருக்கு. அதைத் தொடர்ந்து மின் மாற்றிகளில் டெண்டர் விடுவது போன்ற விஷயங்களில் பல லட்சம் கோடி ஊழல் செய்துள்ளார். இது அனைத்தும் செந்தில் பாலாஜிக்கு தற்போது பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இதனால் செந்தில் பாலாஜி தலைமறைவாக இருக்கலாம் என செய்திகள் வெளிவந்திருக்கிறது. ஏற்கனவே அவரை கைது செய்ய வரும்போது நெஞ்சுவலி என ஆக்டிங் கொடுத்து மருத்துவமனையில் ரகசியமாக ஒளிந்திருந்தார் செந்தில் பாலாஜி. ஆனாலும் அவரை அமலாக்கத்துறை விடாமல் கைது செய்து சிறையில் அடைத்தது. அதுபோன்றுதான் தற்போதும் நடைபெறும் என்கின்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. மேலும் ஹார்ட் டிஸ்க் திருட்டு விவகாரத்தில் விசாரணை நடந்து வருது. காவல்துறை அதிலிருந்து தற்போது வரை என்ன திருட்டு நடந்தது என்று காவல்துறை விசாரணை நடத்திட்டு வராங்க. ஹார்ட் டிஸ்க் திருடு போனது என்றவுடன் உத்தமர் செந்தில் பாலாஜி ஏன் ஆஜராக வேண்டும் என அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியிருக்கார். தமிழக சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தலைமையில் மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகர் காவல் துணை ஆணையர், மாவட்ட கண்காணிப்பாளர் அரவிந்த் மற்றும்
அரசு அனைத்து துறை அலுவலர்களோட ஆலோசனை கூட்டம் மதுரையில் அரசு விருந்தினர் மாளிகையில் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் CTR நிர்மல்குமார், மதுரை மாவட்டத்தில் டாஸ்மாக் மது விற்பனையை சீரக்க வேண்டும். மதுரை மாவட்டத்தில் எத்தனை குவாரிகள் இயங்கி வருகிறது, எத்தனை குவாரிகள் மூடப்பட்டிருக்கு என கணக்கெடுப்பு நடந்து வருது. இயற்கை வளங்களை கொள்ளையடித்தவர்கள் யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. மதுரை மாநகராட்சி ஊழல் குறித்து மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் சேர்ந்து கணக்கீடு செய்வாங்க. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மக்கள் அமைதியை விரும்புகிறாங்க. 2 விடுங்களுக்கு முன்பு இப்படி அமைதியாக இருந்ததோ அதை தான் மக்கள் விரும்புகிறாங்க. திமுகவை பார்த்து எங்கள் முதல்வர் பயப்படலை. முன்னாடி இருந்த முதலமைச்சர் அவங்களுடைய இருப்பை காட்டுவதற்காக செய்தியாளர்களை சந்தித்தாங்க. செய்தியாளர்களை சந்தித்தா நான் அரசினை நடத்த வேண்டும் என்பதில்லை. தொடர்ந்து தமிழக மக்களை சந்தித்து வரார் முதல்வர். ஹார்ட் டிஸ்க் திருட்டு விவகாரத்தில் விசாரணை நடந்து வருது. காவல்துறை அதிலிருந்து தற்போது வரை என்ன திருட்டு நடந்தது என்று விசாரணை நடத்திட்டு வராங்க. ஹார்ட் டிஸ்க் திருடு போனது என்றவுடன் உத்தமர் செந்தில் பாலாஜி ஏன் ஆஜராக வேண்டும்? அண்ணாமலை இயக்கம் தொடங்கி குறித்து கேள்விக்கு யார் வேண்டுமானாலும் இயக்கம் துவங்கலாம் என்று சொல்லியிருந்தார். செந்தில் பாலாஜி செய்த ஊழல்களும், அவர் டெண்டர் விட்டு எவ்வளவு சம்பாதித்தார், யாருக்கு எவ்வளவு டெண்டர் விட்டார் என்பதெல்லாம் அந்த ஹார்ட் டிஸ்கில் தான் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. யாரும் இல்லாத நேரம் பார்த்து ஆட்களை வைத்து ஹார்ட் டிஸ்கை திருடி உள்ளார். மேலும் அந்த ஹார்ட் டிஸ்கில் உள்ள முக்கியமான இன்ஃபர்மேஷன்களை அழிக்க முயற்சி செய்து பிறகு 32 ஹார்ட் டிஸ்கையும் 2000 ரூபாய் விலைக்கு விற்றதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. அதைத் தொடர்ந்து அவர்களை சிறையில் அடைத்திருந்தது போலீஸ். மேலும் அவர்களிடம் விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறதாம். திமுகவில் உள்ள முக்கிய புள்ளிதான் இந்த ஹார்ட் டிஸ்கை திருட சொன்னார்களாம். மேலும் அந்த ஹார்ட் டிஸ்கில் உள்ள முக்கியமான இன்ஃபர்மேஷன்கள் வெளியில் வந்தால் தமக்கு பெரும் பிரச்சனை எனவும், அதனால் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறோம், அதை சாதாரணமாக திருடி பிறகு ஹார்ட் டிஸ்கை விற்பனை செய்வது போல விற்று விடுங்கள், அப்படி என்றால் தான் சந்தேகம் வராது, வெறும் திருட்டு என்கின்ற விஷயத்தில் அந்த செயல்பாடு இருக்கும் என அவர் ஆலோசனை கூறியிருந்தாராம். அவர் சொன்னதன் பேரிலே தான் தற்போது அவர்கள் ஹார்ட் டிஸ்கை திருடினார்களாம். மேலும் அவர்களது அக்கவுண்ட் பேலன்ஸ் அனைத்தும் சைபர் கிரைம் மூலமாக செக் செய்யப்பட்டு அதில் பணப்பரிமாற்றம் நடந்தது தெரிய வந்திருக்கிறது. இதனால் அந்த முக்கிய புள்ளி விரைவிலேயே கைது செய்யப்படுவார். இனி திமுகவில் உள்ள ஒவ்வொரு அமைச்சர்களையும் யாராலும் காப்பாற்ற முடியாது. ஸ்டாலின் அவர்களே சிக்குவாரா என்கின்ற விஷயமும் தற்போது இணையத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. மேலும் செந்தில் பாலாஜியை ஒருவேளை கைது செய்தால் அவருக்கு எம்மாதிரியான தண்டனைகளை வழங்கலாம் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.